ஈன்ற தாய் தந்தை முதற் கனி சித்தர் திருவடிகளை வணங்கி உலகமெங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும், வேளாளர் குல மக்களுக்கும், உலக மக்களுக்கும் அகில உலக வேளாளர் மக்கள் கட்சியினுடைய கொற்கை சிவமணி யூடியூப் சேனல் வழியாக கொற்கை சிவமணியின் அன்பான வணக்கங்கள். நமது இந்தியாவிற்கு தமிழருடைய தேசிய விளையாட்டான கபடி மூலம் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்த கண்ணகி நகர் கபடி வீராங்கனை, சூறாவளி கபடி வீராங்கனை கார்த்திகா அவர்களுக்கு அகில உலக வேளாண் மக்கள் கட்சி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிப்பதோடு, இந்த காணொலியை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த செய்தியை செய்து கொண்டிருக்கின்றோம். மேலும் அவர்கள் பேரிலே கண்ணகி நகர் சூறாவளி கார்த்திகா கபடி நற்பணி மன்றம் நிறுவனர் கொற்கை சிவமணி தமிழ் குலேசை என்று ஒரு மன்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் கபடி வீராங்கனைக்கு நியூட்ரிஷன், அதாவது உணவு, சத்தான உணவு கூட இல்லாமல், அவங்க விளையாடுறதுக்கு இடம் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு தான் அவங்க வந்திருக்காங்க. அவங்க அந்த கண்ணகி நகர்னால எல்லோரும் தரக்குறைவாக பேசக்கூடிய ஒரு இடத்துல இருந்து ஒரு சின்ன மகள், தங்க மகள், அந்த +2 படிக்கிறவங்க, அவங்களுக்கு நல்ல கோச்சிங் கொடுத்து இன்றைக்கி இந்தியாவுக்கே ஒரு தங்க மெடல் வாங்கி கொடுத்து பெருமை சேர்த்துருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கே கண்ணகி நகர் சூறாவளி கார்த்திகா கபடி நற்பணி மன்றம் என்று உருவாக்கியிருக்கின்றோம். பழந்தமிழர்களின் வீர விளையாட்டு விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பாக இந்த பணியை செய்ய இருக்கின்றோம். ஆகவே அதற்கு உலகெங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் வாழ்த்துக்களும் ஆதரவும் தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற தமிழர் நெறிப்படி தாய் தந்தையர் முழு ஒத்துழைப்போடு வெற்றி பெற்ற கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு வாழ்த்துக்கள். என்ன இருந்தாலும் தாயும் தகப்பனாரும் அந்த பிள்ளைக்கு ஊக்கத்தை கொடுத்து, அவங்க வறுமையிலும் ஏழ்மையிலும் இருந்தாலும் தன்னுடைய மகள் சிறந்தவளாக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் இருவரும் ஊக்கம் கொடுத்ததுனால்தான் இன்று இந்தியாவிற்கே ஒரு தங்க மெடல் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் தாயும் தகப்பனாரும் குழந்தைகளுக்கு எதில் ஆர்வம் இருக்கிறதோ அதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கண்ணகி நகர் கபடி வீராங்கனை கார்த்திகாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அவர்கள் மென்மேலும் வெற்றி பெற, மேலும் மேலும் தங்கப்பதக்கங்கள் வாங்க, ஒலிம்பிக்கில் வெற்றி பெற எல்லாம் வல்ல நமது முப்பாட்டன் முருகப்பெருமான் திருவருளை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு கார்த்திகா நம்பர் 6 ஆறுமுக பெருமான் என்றென்றும், திருச்செந்திலாண்டவருடைய ஆறுமுக பெருமான் என்றென்றும் அவர்களுக்கு மென்மேலும் வெற்றிகள் பெற எல்லாம் வல்ல நமது முப்பாட்டன் முருகப்பெருமானையே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற 5 வகையான நிலப்பகுதியில் மனிதன் தோன்றினான். அதிலே குறிஞ்சி கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மலைகளிலே ஓடி ஆடி இயற்கையாக சுவாசித்து செய்யக்கூடிய பயிற்சி தான் இந்த கபடி செய்கின்றது. கபடி என்பது மூச்சு பயிற்சி. மூச்சு விடாமல் சொல்லணும், கபடி 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 என்று மூச்சு விடாமல் செய்யக்கூடிய இந்த பயிற்சியை உலகெங்கும் கொண்டு சேர்த்தவருக்கு நாம் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். கண்ணகி நகர் சூறாவளி கார்த்திகா கபடி நற்பணி மன்றம் ஏன் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் என்றால், அவருக்கு தேவையான முதலில் ஊட்டச்சத்தை நாம் வழங்க வேண்டும். ஊட்டச்சத்து பாரத போரில் பாண்டிய மன்னர்கள் 2 பேருக்கும், கௌரவருக்கும் பாண்டவருக்கும் சோறு வழங்கின, பெரிய பெரிய படைகளுக்கே அவர் சோறு வழங்கின ஒரு பரம்பரையை சார்ந்த நாம் தமிழர்கள், விருந்தமிழ் சிறந்தவர்கள், தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு விருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் என்று வள்ளுவர் பெருந்தகை இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு என்ற தமிழர் நெருப்படி வாழ்கிறவர்கள் அவருக்கு ஊட்டச்சத்தாவது கொடுக்கக்கூடிய அளவுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு எல்லாரும் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தின் வேலு நாச்சியார் வழிவந்து இந்தியாவிற்கு தமிழகத்தின் தேசிய விளையாட்டான கபடி மூலம் தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்த கண்ணகி நகர் சூறாவளி கபடி வீராங்கனை கார்த்திகாவுக்கு அகில உலக வேளாண் மக்கள் கட்சி கொற்கை சிவமணியின் யூடியூப் சேனல் வழியாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வேலு நாச்சியார் அவர்கள் வரலாற்றில் இளையவர்கள், இளைய தலைமுறைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்திய விடுதலை போராட்டத்திலேயே வெள்ளையரை விரட்டி அடித்து ஆட்சி செய்த ஒரே அரசி வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள்.
துவண்டு போய் இருக்கக்கூடிய நேரத்தில் தாண்டவராயன் பிள்ளை அவர்கள் நீங்கள் தற்கொலை செய்யக்கூடாது, இதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம்னு சொல்லி தாண்டவராயன் பிள்ளை அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். இருந்து 15 வகையான படைகளை திரட்டி ஒரே நாளில் படைகளை மூலம் வெள்ளைக்காரரை விரட்டி அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த வீரமங்கையின் வாரிசாகவே இப்பொழுது தங்களை நாங்கள் பார்க்கின்றோம். மேலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தமிழர்களும் ஒவ்வொரு இளைஞர்களும் வேலுநாச்சியார் வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும். ஜான்சி ராணி வேலுநாச்சியார் பிறந்து 100 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் தோன்றினார்கள். அவரும் பெண் வாரிசினுடைய இடம் ஆட்சி செய்யக்கூடாது என்பதை ஒரு நாள் போரிட்டார்கள், அவ்வளோதான். ஆனால் வேலுநாச்சியார் அவர்கள் 5 ஆண்டுகள் கடும் தவம் இருப்பது போல் இருந்து எல்லா சமுதாய மக்களும் அவருக்கு உறுதுணையாக இருந்தார்கள். அவருக்கு போன வழியை வெள்ளைக்காரன்ட்ட காட்டி கொடுக்காம உடையாள் என்ற கோனார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள். குயிலி என்ற பறைய சமூகத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள். வேளாளர்களில் தாண்டவராயன் பிள்ளை இருந்தார்கள். மருது சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு திப்பு சுல்தான் ஹைதர் அலி திப்பு சுல்தான் அவர்கள் ரொம்ப உறுதுணையாக இருந்தார்கள். தன்னுடைய மகள் போல் ஹைதர் அலிக்கு 5000 படைகளை கொடுத்து வெற்றி பெற செய்தார்கள். ஆகவே அதுபோல் நாமும் சமுதாயத்தில் சாதி சமய வேற்றுமை இல்லாமல் நம்ம பழந்தமிழருடைய வீர விளையாட்டாக இருக்கக்கூடிய கபடியை மேல்மேலும் கிராமங்கள் தூரம் கொண்டு செல்வதே நம்மளுடைய அடிப்படை நோக்கம். இதனால் உடல் ஆரோக்கியம் பெருகும். பழந்தமிழர்களுடைய வீர விளையாட்டு விழிப்புணர்வு இயக்கம் என்பது கபடி, சிலம்பம், ஜல்லிக்கட்டு போன்ற செயல்களை ஊக்கப்படுத்துவதற்கே இதை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே கண்ணகி நகர் சூறாவளி கபடி வீராங்கனை கார்த்தியா அவர்களுக்கு மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிப்பதோடு, மேலும் அவர்கள் உற்சாகமாக செய்வதற்கு அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்கு முயற்சி செய்து ஒரு அணியை மன்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். ஏழ்மை, வறுமை, பயிற்சி கூட தேவையான இடம் இல்லை, உணவு கூட சத்தான உணவு இல்லாமல் சிறப்பாக விளையாடி இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த தங்கப்பதக்கம் பெற்றுத்தந்த கண்ணகி நகர் கபடி குழுவினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. கண்ணகி நகர் சூறாவளி கார்த்தியா கபடி நற்பணி மன்றம் குலசேகரப்பட்டினம் சார்பாக மென்மேலும் கிராமங்கள் தூரம் இதை நாம் விழிப்புணர்வு செய்து அவர்களுக்கு உணவு, விளையாட்டுடைய தளம் இதை செய்யக்கூடிய முயற்சி செய்கிறோம். ஆகவே உலகெங்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழ் குறுங்குடி மக்கள் இதற்கு மிக ஆதரவு தர வேண்டும். அவர்களுக்கு இருக்கிறதுக்கு முதல்ல ஒரு வீடு வேணும். அதன் முன்பு அவங்க பயிற்சி சென்டர், பயிற்சி வேணும். மேலும் அவர்கள் 15 பேர் 20 பேர் அவர்கள் பயிற்சி பெறக்கூடிய ஒரு இடத்தையும் நாம் பெற்றுக் கொடுக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றோம். அதற்கு உலகெங்கும் வாழ்ந்து இருக்கக்கூடிய தமிழர்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும். மேலும் பழந்தமிழர்களுடைய வீரம் இன்னும் பட்டு போகவில்லை. பார்க்கு இதை உணர்த்துகிறாள் கண்ணகி நகர் கார்த்தியா அவர்களுக்கு மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிப்பதோடு, அவர்களை ஊக்கப்படுத்திய கண்ணகி நகர் மக்களுக்கும் பயிற்சியாளருக்கும் நாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டுகின்றோம். வேலு நாச்சியாருடைய வழி தோன்றலாகவே தங்களை நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் இன்னும் இளைஞர்களுக்கு வேலு நாச்சியாருடைய வரலாறுகளையும் வீர பெண்மணிகள் செய்த சாதனைகளையும் எடுத்து கூற வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. ஏன்னால் இன்று இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் உங்களுக்கு ரசிகர்கள் இருக்கின்றார்கள். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொறுமை, நன்றி உணர்வு, அடக்கம் இது நமக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியது. மிக்க மகிழ்ச்சி. பழந்தமிழர்கள் வீரம் இன்னும் பட்டு போகவில்லை. பார்க்கு இதை உணர்த்துகிறார் அங்கே தங்கமகள் கார்த்திகா அவர்கள். இந்தியாவிற்கு தமிழ்நாட்டின் தேசிய விளையாட்டான கபடி போட்டியின் மூலம் தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்த கண்ணகி நகர் சூறாவளி கபடி வீராங்கனை கார்த்திகா அவர்களுக்கு ஊக்கமும் பயிற்சியும் கொடுத்த பயிற்சியாளர் ராஜு அவர்களுக்கும் நன்றி. கண்ணகி நகர் சூறாவளி கார்த்தியா கபடி நற்பணி மன்றம் தமிழ் குலசை. மேலும் அவருக்கு பயிற்சி கொடுக்கிறது என்பது சாதாரண விஷயமல்ல. அவர் தன்னுடைய அவமானங்கள், வறுமை, ஏழ்மை இதெல்லாம் தாண்டி தனக்கு அர்ப்பணித்த பயிற்சியாளர் ராஜு அவர்களுக்கு மீண்டும் நன்றி கூற கடமை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நகருக்கும் ஒருவர் என்ற ராஜு போல ஒருவர் உருவாகினால் நாடல்ல, இந்தியாவில் பாரே மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். அந்த வகையிலே அங்கே பயிற்சி கொடுத்த ராஜா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
தற்போது நடைபெற்ற ஈரான் அணியுடன் இறுதிப் போட்டியில் 75க்கு 25 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்று தந்த பதக்கத்தினை வென்றது நமது தமிழக வீராங்கனை கார்த்திகாவின் தலைமையில் விளையாடிய இந்திய அணி. சாதாரண வெற்றி இல்லை, அபார வெற்றி. 75க்கு 23 என்று நினைக்கிறேன். அந்தளவுக்கு விளையாடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் என்றென்றும் ஆதரவு கொடுக்க வேண்டும். தமிழ் பெருங்குடி மக்கள் இந்த மாதிரி பழந்தமிழர் வீர விளையாட்டாக இருக்கக்கூடிய அவைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பழந்தமிழர் வீரன் பட்டுப்போவலை பார்க்க உணர்த்துகிறார் கண்ணகி நகர் சூறாவளி தியா கபடி வீராங்கனையை வாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய மேலும் மேலும் பயிற்சி கொடுக்கவும், மேலும் ஒலிம்பிக்கில் அவர்கள் கலந்து கொள்வதற்கும் நம்மளால் இயன்ற உதவிகளை செய்கின்றோம். கண்ணகி நகர் சூறாவளி கார்த்தியா கபடி நற்பணி மன்றத்தின் சார்பாக ஒவ்வொரு கிராமங்களிலும் இந்த விளையாட்டை ஊக்குவிக்க வேண்டும். பெண்களை ஊக்குவிக்க வேண்டும். அவருக்கு வேண்டிய உணவு, அவருக்கு வேண்டிய விழா இடங்கள் ஆரோக்கியமாக இருக்கக்கூடியதை செய்வதற்கு அதை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். ஆகவே உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் பெருங்குடி மக்கள் இதற்கு ஆதரவு தருமாறு மிக்க அன்புடனும் பணிவன்புடனும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இது போன்ற பழந்தமிழருடைய வீர விளையாட்டை நாம் ஊக்குவித்தால்தான் உடல் ஆரோக்கியத்தோடும் மனம் ஆரோக்கியத்தோடும் நாம் செயல்பட முடியும். அந்த வகையிலே நமக்கு பெருமையை சேர்த்து கொடுத்த கண்ணகி நகர் கார்த்தியா அவர்களுக்கும் அவரை சார்ந்து அவர் பயிற்சி கொடுத்தவருக்கும் மீண்டும் மீண்டும் நாங்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கண்ணகி நகர் சூறாவளி கபடி வீராங்கனை அவர்கள் மென்மேலும் வெற்றி பெற அன்பின் வழிபாடான அன்பே சிவமாக இருக்கக்கூடிய பரம்பொருளோடு மேலும் மேலும் அவருக்கு வெற்றியை கொடுக்க எல்லாம் வல்ல தமிழர்களுடைய மதமாக இருக்கக்கூடிய சிவமதம், அது அன்பு மதம் என்று கூறலாம். அன்பே சிவம் என்பது போல அன்பினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த சிவலிங்க வழிபாட்டை உலகெங்கும் தமிழர்கள் கொண்டு சென்றார்கள். அந்த வகையிலே கண்ணகி நகர் கார்த்தியா கபடி வீராங்கனை அவர்கள் தன்னுடைய பழந்தமிழர் வீர விளையாட்டாக இருக்கக்கூடிய கபடியை உலகம் முழுவதும் கொண்டு செல்லக்கூடிய, உலகம் முழுவதும் அவர்களுக்கு ரசிகர்கள் இருக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிறார்கள். மேலும் மேலும் அவர்கள் வெற்றி பெற்று இன்னும் இந்தியாவுக்கும் நாட்டுக்கும் பாரதத்துக்கும் பல பேரும் புகழையும் தர எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமான் திருவருளை வேண்டி அன்பின் அடையாளமாக இருக்கக்கூடிய அவருக்கு நன்றி கூறி, அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவதை யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவதை யாரும் அறிந்தபின் அன்பே சிவம் அமர்ந்திருந்தாரே என்பது போல அன்பு வழிபாட்டோடு அவர்களை மென்மேலும் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.